அடுத்ததாக நம்ம சேனலில் வெப் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் சீரீஸில் ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே வீடியோஸ் எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி இருக்கும். ஸோ டுடே இன்ட்ரடக்ஷன் பார்ட், ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, எதுக்காக ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து எப்படி HTML யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அ கிளைண்ட் சைட் டைனமிக் பேஜஸ். ஸோ அதாவது we have two different type of site pages. One is client side, another one is server side. அதில் client side அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் எப்போல்லாம் நம்ம இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணி ஒரு வெப்பேஜை ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம கம்ப்யூட்டர்லேயே அதுக்கான பேக்கேஜஸ் எல்லாமே ரன் ஆகும். அதுதான் கிளைண்ட் சைட். அண்ட் இன்னொரு சைடு வந்து சர்வர் சைட். அது வந்து வெப் சர்வர் சைடை ஆக்சஸ் ஆகும், ஒர்க் ஆகும். லைக் PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் ஃபார் சர்வர் சைட். இது கிளைண்ட் சைட். கிளைண்ட் சைடு என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னா, அனிமேஷன்ஸ், டேட்டா வேலிடேஷன், இந்த மாதிரி நிறையா ஒர்க்ஸ் வந்து பண்ணலாம். அது எல்லாமே நம்ம வெப் ப்ரௌசர்லேயே எக்ஸிக்யூட் ஆகும். இன்டர்நெட்டோட ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதுவே போதும். ஸோ ஒவ்வொரு டைம் வெப் சர்வரில் போயிட்டு ரன் ஆகிட்டு வரணும் அப்படின்னா இன்டர்நெட் ஸ்பீடு அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நம்மளோட வெப் ப்ரௌசர் சாஃப்ட்வேரில், லைக் இப்போ கூகுள் யூஸ் பண்ணுறோன்னா கூகுள்லே ரன் பண்ணும் எல்லா அனிமேட்டிவ் ஒர்க்கையும். மெயினாக ஒரு டைனமிக் வெப் பேஜஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எப்படி நம்ம ஈஸியாக படிக்கலாம்னா, ஆப்ஜெக்ட் பேஸ்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பற்றி சொல்லணுன்னா, ராப்பிங் த டேட்டாவை வந்து கவர் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது தான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ அதில் நம்ம வெப் சர்வர்லேருந்து நம்மளோட பேஜுக்கு டேட்டாவை ரேப் பண்ணி கொண்டு வரதுக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் ஆகுது. இது வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்டு ப்ரோக்ராமிங், ஆப்ஜெக்ட் பேஸ்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பார்த்துருப்போம், ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். பட் இது வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்டுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணாமலே டேரெக்டாக ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் ஆப்ஜெக்ட் பேஸ்டு ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இது வந்து லைட் வெயிட் அண்டு இது ஒரு க்ராஸ் பிளாட்ஃபார்ம். எல்லா விதமான வெப் ப்ரோக்ராமிங்லேயும் இந்த ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இட்ஸ் நாட் அ கம்பைல்டு லாங்குவேஜ். ஸோ இது வந்து டேரெக்டாக நம்ம வெப் ப்ரௌசர்லேயே பேக்கேஜஸ் எல்லாமே இருக்கிறதுனால வெப் ப்ரௌசர்லேயே இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இட் இஸ் எம்பெடட் இன் த ப்ரௌசர். ஸோ அதனால் எல்லா ஒர்க்குமே வந்து எதில் நடக்கும் அப்படின்னா வெப் ப்ரௌசரில் தான் நடக்கும். ஸோ இப்போ இன்னும் டெப்த்தாக ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட்? ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ லைட் வெயிட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் and it is used by several websites for the scripting the web pages. Web pages dynamic create பண்றதுக்கு இந்த programming language யூஸ் ஆகுது. And it is an interpreted அப்படின்னா, ஜாவா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாவா மாதிரியே இதுவும் இன்டர்பிரிட்டடில் தான் ரன் ஆகும். And full-fledged programming language that enables dynamic interactivity on websites when applied to an HTML document. HTML programming language helps to create a web page. ஸோ அதில் டைனமிக் இன்டராக்டிவிட்டி ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ் ஆகுது. இதை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1995 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எந்த கம்பெனி அப்படின்னா, நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் ப்ரௌசர் கம்பெனி. ஸோ இது ஏன் நேம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த சேம் டைமில் தான் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பை தட் சேம் டைம் இந்த ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால ஃபஸ்ட்டு இதோட பேர் லைவ் ஸ்கிரிப்ட்னு இருந்துச்சு. அதுலேருந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அடுத்ததாக வந்து இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக வெப்சைட்ஸை மேக் பண்ணி அதில் ஃபார்ம்ஸுக்கும் யூசருக்கும் ஒரு இன்ட்ராக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறது. ஸோ யூசர்கிட்ட வந்து டீட்டெயில்ஸை கெட் பண்ணுறதுக்கான ஒரு இன்டராக்டிவிட்டி திங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் இதுக்கும் ஜாவா ப்ரோக்ராமிங்க்கும் எதாவது கனெக்டிவிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நேம் நான் சொன்ன மாதிரி
அந்த டைமில் ஜாவா ப்ரோக்ராமிங் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இதுக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு நேம் வந்து வச்சுட்டாங்க. அண்ட் நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமாக க்ரியேட் பண்ணுற வெப் பேஜஸ் கூட இந்த மாதிரியான டேட்டா பேஸஸ்லாம் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். காட்ச் டேட்டாபேஸ், MongoDB, லைக் தட். அடுத்ததாக ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்டோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஆல் பாப்புலர் வெப் ப்ரௌசர்ஸ் சப்போர்ட் ஜாவாஸ்கிரிப்ட். பிகாஸ் எல்லா வெப் ப்ரௌசர்லேயுமே ஜாவாஸ்கிரிப்டுக்கான இன்பில்டு பேக்கேஜஸ் ஆல்ரெடி இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கோட் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணால் போதும், ஒர்க் ஆகும். ஜஸ்ட் நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும், ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் டைப்பாக இல்லாமல் வீக்லி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளிசிட்டாக என்ன ஆகும்னா டைப் வந்து காஸ்டிங் ஆகும். JavaScript is an object-oriented programming language that uses prototype rather than using classes for inheritance. இது ஆப்ஜெக்ட்-பேஸ்டு தான் மெயினாக சொல்லணும். ஸோ ஆப்ஜெக்ட்-ஓரியன்டட்க்கும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். கிளாஸ் க்ரியேட் பண்ணியும் நம்ம வந்து ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணலாம் ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ இட் இஸ் அ லைட் வெயிட்டட் அண்ட் இன்டர்பிரேட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆல்ரெடி நான் டெஃபினிஷனுக்கு சொல்லும்போது சொன்னேன். அண்ட் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். JavaScript is support in several operating system including Mac. எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயுமே JavaScript கோட் வந்து ஒர்க் ஆகும். இது என்டையராக பார்க்கும்போது ஒரு நல்ல கண்ட்ரோலபிள் ஃபீல் வந்து கொடுக்கும் வெப் ப்ரௌசரில். ஓகே, ஸோ அடுத்ததாக ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன இன்டராக்டிவ் வெப்சைட்ஸ்லாம் இதில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் கிளைண்ட் சைடு வேலிடேஷன் பண்ணுறதுக்கு நம்ம கிளைண்ட் சைடு வேலிடேஷன் அப்ளிகேஷனுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டைனமிக் ட்ராப் டவுன் மெனூஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெப்சைட்லலாம் வந்து மேலே ட்ராப் டவுன் நிறையா ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது மேலே ஒரு ப்ராப்பராக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம தேவைப்படுற இடத்துலலாம் நம்ம ட்ராப் டவுன் செட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்பிளேயிங் டேட் அண்ட் டைம் அண்ட் டிஸ்பிளேயிங் பாப்அப் விண்டோஸ் அண்ட் டயலாக் பாக்ஸஸ் லைக் அலர்ட் பாக்ஸு, கன்ஃபர்ம் பாக்ஸு, லைக் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணும்போது வரக்கூடிய பாப்அப் பாக்ஸ்னால் ஸ்மால் விண்டோஸ், சின்ன சின்ன மெசேஜ் பாக்ஸ் வியூ ஆகும் இல்லையா? இல்லை ஃபார்மில் நம்ம டேட்டா என்டர் பண்ணுறோன்னா ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன பாக்ஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி டயலாக் பாக்ஸஸை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கும் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து மெயினாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்பிளேயிங் கிளாக்ஸ், டைமிங்ஸ்லாம் வந்துட்டு ஷோ பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஜாவாஸ்கிரிப்டோட எக்ஸாம்பிள், எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோட HTML டேக்குள்ளார யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே தான் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட்கான கோடை வந்து கொடுக்கணும். ஸோ document.write அப்படின்னா பிரிண்ட் லைன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாவாவில் system.out.println சி ப்ரோக்ராமில் printf அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்படின்றது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் அ ஆப்ஜெக்ட் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லையா? அதனால் எல்லாமே ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ டாக்குமெண்ட்டுன்றது என்டையராக நம்ம வெப் பேஜில் ஆட் பண்ண போகிற எல்லா கண்டென்ட்டும் இந்த டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஜெக்டுள்ளார தான் ஒர்க் ஆகும். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மெத்தடை கால் பண்ணணும். என்ன மெத்தட் அப்படின்னா ரைட் மெத்தட். அந்த ரைட் மெத்தடுக்குள்ளார நம்ம என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூவை அங்கே கொடுத்துக்கணும். என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு நார்மல் பிரிண்ட் லைன். இப்படி தான் நம்ம ஸ்கிரிப்ட் டேக்குள்ளார ஜாவாஸ்கிரிப்ட் கோடை கொடுக்கணும். 3 டைப்ஸில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிட்வீன் த பாடி டேக் ஆஃப் HTML, பிட்வீன் த ஹெட் டேக் ஆஃப் HTML ஆர் எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ ஃபஸ்ட்டு பாடி டேக் வந்து பார்க்கலாம். பாடி டேக்குள்ளார நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பாடி டேக்னா மெயின் பேஜ்க்குள்ளார. ஸோ நீங்கள் ஸ்கிரிப்ட் டேக் போடும்போது டைப் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு டெக்ஸ்ட் /JavaScript அப்படின்னு டபுள் கோட்ஸில் மென்ஷன் பண்ணிக்கிறது சேஃபு. பிகாஸ்
ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் நிறைய டைப் ஆஃப் லாங்குவேஜ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா வெப் ப்ரௌசருக்கு ஒரு இண்டிகேட் பண்ண மாதிரி ஆகிடும். ஜாவாஸ்கிரிப்ட் கோடு தான் யூஸ் பண்ணுறோம், அப்போ அதுக்கான பேக்கேஜஸ் அங்கே ஒர்க் ஆகும். இல்லைனாலும் பரவாயில்ல, ப்ரௌசர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி போடுறது சேஃபு. அண்ட் நான் இங்கே ஒரு அலர்ட் மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகுற மாதிரி செட் பண்ண போகிறேன். அதனால் அலர்ட் ஃபங்க்ஷன் போட்டுட்டு அதில் ஒரு லைனை கொடுக்குறேன், ஹலோ தமிழ் கோடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த ஸ்கிரிப்ட் கோட் கொடுக்குற எந்த பேஜை ரன் பண்ணாலும் எனக்கு ஒரு ஸ்மால் விண்டோ ஓப்பன் ஆகி, சின்ன பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகி அதில் ஹலோ தமிழ் கோடர்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இது ஒரு வழி மெயின் பேஜில் டைரெக்டாக கொடுக்கறது. இன்னொன்று செகண்டு கோட் பிட்வீன் த ஹெட் டேக்குள்ளார கொடுக்கறது. ஹெட் டேக்குள்ளார எப்போல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சி ப்ரோக்ராமில் இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் க்ரியேட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம வந்து ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி, சி ப்ரோக்ராமோட சின்டாக்ஸ் தான் ஜாவாஸ்கிரிப்டுக்கும். அதனால் சி ப்ரோக்ராமில் நீங்கள் என்னெல்லாம் பேசிக்காக ஒர்க் பண்ணுவீங்களோ எல்லா கால்குலேஷனும் வேலிடேஷனும் இதில் பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை ஒரு பட்டன் கிளிக்லேயோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போதோ ஆக்டிவேட் ஆகுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா, அந்த டைமு நீங்கள் ஸ்கிரிப்ட் டேக்கை ஜாவாஸ்கிரிப்ட் கோடை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஹெட் டேக்குள்ளே கொடுக்கறது சேஃபு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பேஜில் ஒரு பட்டனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபார்ம் டேக் போட்டுட்டு அந்த ஃபார்ம் டேக்குள்ளே இன்புட் போட்டு டைப் ஈக்குவல் டு பட்டன், அதில் வேல்யூ ஈக்குவல் டு கிளிக்கு அப்படின்னு போட்டுட்டு ஆன் கிளிக்கு ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி, இதை நான் லேட்டர் ஆன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஆன் கிளிக் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் நேம் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணிடுறேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா மெசேஜ் அண்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து போட்டுறேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது எப்போ நான் இந்த பட்டனுக்கு நேம் என்ன வரும் அப்படின்னா வேல்யூ ஈக்குவல் டு கிளிக்குன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுதான் எனக்கு வியூ ஆகும். ஸோ நான் அந்த கிளிக் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆன் கிளிக் ஈவெண்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த கிளிக் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த மெசேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அது நான் எங்கே கொடுத்துருக்கேன்னா அது மேலே கொடுத்துருக்கேன். மெசேஜ் ஃபங்க்ஷன் மெசேஜை, அதில் அலர்ட் பாக்ஸு, அதில் ஹலோ தமிழ் கோடர்ஸ். அப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன எக்ஸாம்பிளில் நான் பேஜை ரன் பண்ணால் டேரெக்டாக எனக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகி இந்த மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகி இந்த மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஆனால் இதில் நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான், அதாவது நான் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனு, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் எனக்கு இந்த அலர்ட் மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து ஹெட் டேக்குள்ளார ஸ்கிரிப்ட் டேக்கை கொடுக்கறது. எப்போல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ, ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் ஹெட் டேக்குள்ளார கொடுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததான் தேர்ட் டைப் எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படின்றது, நான் ஜாவாஸ்கிரிப்ட் கோடை HTML கோடு இல்லாமல் தனியாக நான் டைப் பண்ணிடுறேன். தனியாக டைப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, HTMLக்குள்ளார ஹெட் டேக்குள்ளார போயிட்டு ஸ்கிரிப்ட் அப்படின்னு டேக் போட்டுட்டு அதில் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு /JavaScriptன்னு போட்டுட்டு SRCன்னு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். அந்த SRC ப்ராப்பர்ட்டியில் தான் நான் என்ன நேமில் சேவ் பண்ணுறனோ, எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கனோ அந்த ஃபைல் பார்த்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். நான் டேரெக்டாக ஒரே ஃபோல்டரில் கொடுத்துருக்கிறதுனால message.js அப்படின்னு நான் இந்த JavaScript கோடு தனியாக சேவ் பண்ணதை நான் இங்கே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த JavaScript கோடை இந்த வெப்பேஜில் மட்டும் கிடையாது, எத்தனை வெப்பேஜஸில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் JavaScript கோடோட யூசேஜே மல்டிபிள் வெப்பேஜஸில் ஒரு டைம் க்ரியேட் பண்ண கோடை யூஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ நம்ம JavaScript கோடை கண்டிப்பாக நம்ம HTMLக்குள்ளார கொண்டு வந்தால் தான் வெப்பேஜில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ JavaScript HTMLக்குள்ளார தான் ஒர்க் ஆகும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தனியாக கூட டைப் பண்ணி ரன் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்ம நிறைய பேஜஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு டைம் யூஸ் பண்ண கோடை ஒரு டைம் க்ரியேட் பண்ணிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதோட ப்ராக்டிக்கல் செஷனை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.